வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பட்டர் நான். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கையில் எடுத்த உடனே அப்படியே பிச்சாலே அப்படியே சாஃப்டாக பிச்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் வெதுவெதுப்பான பால், அதை ஊற்றிக்கலாம். இப்போ கூடவே 2 ஸ்பூன் பட்டர் அதையும் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் பட்டர் போட்டாச்சு. இப்போ அதில் 2 ஸ்பூன் பால் பவுடர் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஈனோ ஒரு பாக்கெட், அதையும் இப்போ அதில் சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 3 கப் மைதா, 1 2 3 கப் மைதாவை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு எல்லாமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அதில் 1 கப் தயிர், ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர், அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்ல மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம பட்டர் நான். அதனால் நல்லா அடித்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், அப்படி அழுத்தினா நல்லா போதுங்க, சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே ஒரு மூடி டைட்டாக போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா ஊற விட்டுடலாம். இந்த அளவுக்கு டைட்டாக போட்டு மூடியாச்சு. இது நல்லா ஊறட்டும். மாவு 6 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சைஸுக்கு உருண்டை இருந்தால் போதும். இதை இப்படி சப்பாத்தி கட்டையால் நல்லா பரப்பி விட்டுடலாம். இது மேலே நம்ம கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி, ரொம்ப ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கருப்பு எள் அதையும் சேர்த்து இப்போ இந்த சப்பாத்தி கட்டையால் நல்லா அழுத்தி தேய்ச்சிருங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும்பொழுது கீழே கொட்டாது. அதனால் நல்லா அழுத்தி தேய்ச்சிருங்க. அப்போ தான் அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிருங்க. எவ்வளோ தூரம் நீட்ட முடியுமோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம இப்படியே எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அது கொட்டுது, இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த துணி மேலே போட்டுடலாம். அப்படியே இந்த பக்கம் நம்ம எள்ளும் இதுவும் இருக்கோ அது அப்படியே உள் பக்கமாக வர மாதிரி போட்டு இது மேலே தண்ணி, பச்சை தண்ணியை இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி தடவி கொடுத்துடலாம். தண்ணியை எல்லா பக்கமும் தடவிட்டால் தான் அந்த நம்ம தவால் அது ஒட்டும். அதனால் தண்ணியை நல்லா தாராளமாக தடவி கொடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ தவா சூடாகிடுச்சு. சூடான தவாவில் நம்ம இதை இப்போ அதில் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. இது இரும்பு தவா இருந்தால் நமக்கு நல்லா ஒட்டிக்கும். இது நான்ஸ்டிக், எந்த அளவுக்கு ஒட்டும்னு தெரியல. பாருங்கள், இது இப்போ வெந்துருச்சு. இப்போ திருப்பியும் அதை கவுத்து கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இரும்பு கல்லுனால் நல்லா ஒட்டிக்கணும். நம்மளே தோசை திருப்பியால் எடுத்தால் தான் வரும். இது அப்படியே நல்லா வாட்டி பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு நம்மளோட பட்டர் நான். இதில் அப்படியே நம்ம கொஞ்சமாக பட்டரை எடுத்து அதில் தடவி விட்டுற வேண்டியது தான். பாருங்கள், இதை ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த பட்டரை அது மேலே சூட்டோடு தடவிட்டோன்னா அந்த பட்டர் மெல்ட் ஆகி இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆறுனாலும் சாஃப்டாக இருக்கும். நல்ல சூப்பரான பட்டர் நான் அருமையாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள். அப்படியே வாட்டி எடுத்துட்டோன்னா நல்லா இதே மாதிரி தான் கவுத்து வாட்டினோன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் கவுத்து காமிச்சோம்னா
அதில் ஃபுல்லாக அப்படியே வெந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோதான். நம்ம பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கூட சில சமயம் டைட்டாக இருக்கும், ஒரு சாஃப்டாகவே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு அருமையான பட்டர் நான் நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடுறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவு மட்டும் நல்லா ஊறணும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அளவுக்கு மாவு நல்லா ஊறினாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பட்டர் நான். பாருங்கள், நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். அப்படி எடுத்தாலே அப்படி நல்லா பிச்சு பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. தெரியுதா? ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கையில் எடுக்கும்பொழுதே தெரியுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அம்மங்க கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.